கதை கேட்போம் வாருங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அருமையானவர்களே, மத்திய 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய சத்தியங்களை நம்ம கதை வடிவில் நம்ம கேட்டோம் இல்லையா? இன்றைக்கு உள்ள காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்வதற்கு முன்பதாக, அருமையானவர்களே, நம்ம காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தை குறித்ததான சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இந்த ஊழியத்திற்காக ஆதரவு தெரிவிக்கிற நீங்கள் கண்டிப்பாக இதற்காக ஜெபிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். நம்முடைய மிஷன் பணித்தளங்களில் ஒரிசாவில் இந்த நாட்களில் கிளப்பாடா அப்படிங்கிற ஒரு பணித்தளம் இருக்கிறது. கடந்த 3 மாதத்துக்கு முன்பதாக அங்கே ஒரு ஆலயம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினோம். ஆனால் சில பிரச்சனைகள், ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய எதிர்ப்பின் நிமித்தம் அது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தடைகள் நீக்கப்பட வேண்டும். அதில் 4 சகோதரர்கள் ரொம்ப சண்டை போட்டாங்க. அந்த 4 சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த 4 சகோதரர்களே முன்னின்று இந்த ஆலயத்தை கட்டத்தக்கதான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும். 4 பேரை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். அவர்களை ரட்சிப்புக்குள் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு சபையை துன்பப்படுத்தின சவுலை கொண்டு ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? ஸோ ஆகவே அந்த 4 பேர் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் டுங்கிரி பள்ளி என்கிற இடத்துல ஆலய கட்டுமான பணி நிறைவடைந்து பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த ஆலயத்துடைய தேவைகள், இந்த டோலக்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த ஒரிசா ஆதிவாசி மக்களுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்படிப்பட்டதான இன்ஸ்ட்ருமெண்ட், கம்யூனியன் செட், இதெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறது. பிஏ சிஸ்டம் தேவை இருக்கிறது. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கலாம். அது மாத்திரமில்லாமல் ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் டேரிங் பாடி என்கிற இடத்துல ஆலய கட்டுமான பணி நடந்து வருகிறது. ஸோ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இதுதான் கட்டுமான பணி நடைபெற்று வருகிற இடம். அதற்காக நான் ஜெபம் பண்ணுங்கள். வருகிற 12, 13 இந்த 2 நாட்கள் 2 இடங்களில் ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மகாராஷ்டிராவில் நம்முடைய பணித்தளத்தில் ரஞ்சன்காவ் பணித்தளத்திலையும் ஆலய கட்டுமான பணிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க அன்போடு கூட நான் கேட்கிறேன். வாருங்க நம்ம கதைக்கு போகலாம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் பல இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டைரக்டாக சொன்ன நிறைய காரியங்களை பார்க்குறோம். இப்போ இது கடைசியாக இந்த 7ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன காரியங்கள் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் 2 வீட்டை குறித்து சொல்லுகிறார், 2 நபர்களை குறித்து சொல்லுகிறார். அந்த 2 பேருடைய அந்த கட்டப்பட்ட அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுகிறார். ஒன்று, புத்தி உள்ளவன். இந்த புத்தி உள்ளவன் தன்னுடைய வீட்டை எங்கே கட்டுறான்? கன்மலை. ஸோ கன்மலை அப்படின்னு சொல்லும் பொழுது ராக், த சாலிட் ராக், உறுதியான ஒன்று. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் கன்மலை கிறிஸ்து, கிறிஸ்துவாகிய கன்மலை. கன்மலை அப்படின்னு சொன்னால் யாரும் சென்று சேதப்படுத்த முடியாத ப்ரொடெக்டட் பிளேஸ், பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்டதான கன்மலை உறுதியானது. அந்த உறுதியான கன்மலையின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடு. அதை கட்டினவன் புத்தி உள்ளவன். ஆனால் என்ன ஒருத்தன் புத்தி இல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த புத்தி இல்லாதவன் மணல் மேலே கட்டுறான். 2 பேரும் கட்டுவதற்கு எவ்வளோ காலங்கள் எடுத்திருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. மணல் மேலே கட்டுறதுக்கு ஈஸியாக கட்டிடலாம். ஃபவுண்டேஷன் தோண்டணுமா கடன்னு ஒரே நாளில் தோண்டிடலாம். ஆனால் ஒரு பாறையில் தோண்டணும்னா ரொம்ப கடினம் இல்லையா? அது பல நாட்கள் பல வாரங்கள் ஆகும். ஆனால் மணலில் ஒரே நாளில் தோண்டிடலாம், ஒரே நாளில் கடன்னு கட்டிட்டு வந்துடலாம். ஆனால் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உறுதியில் ரொம்ப வித்தியாசம். ஸோ புத்தி உள்ளவன் நல்ல ஒரு இடத்துல, பாறையான இடத்துல தன்னுடைய வீட்டை அவன் அமைக்கிறான். புத்தி இல்லாதவன் மணல் மேலே வீட்டை கட்டுகிறான். இப்போ 2க்கும் ஒரு சோதனை வருகிறது. சரியா? என்ன சோதனை? பெருமழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது, காற்று அடிக்கிறது. அது மேலே மோதுது. இயேசு சொல்கிறார், அது மேலே மோதின உடனே இந்த கன்மலையில் கட்டப்பட்ட வீடு உறுதியாக நிற்கிறது. ஆனால் மணல் மேலே கட்டப்பட்ட வீடு அது அழிந்து போய்விடுகிறது. அருமையானவர்களே,
நம்முடைய வாழ்க்கை இயேசு மேலே, கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், மேடு பள்ளங்கள், கஷ்டம், துன்பங்கள் எல்லாமே உண்டு. நல்லது நடக்கும், தீமையும் நடக்கும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். அப்போ எது வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அது என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் அது அஸ்திபாரம் எங்கே போடப்பட்டிருக்கிறது, கண்மலையில் போடப்பட்டிருக்கிறது. உறுதியான இடத்துல அது இருப்பதினால எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, பெருமழை பெய்தாலும் சரி, பெரு வெள்ளம் வந்தாலும் சரி, பெரும் காற்று அடித்தாலும் அது மேலே மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். ஆனால் மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படி அல்ல. ஒரு சின்ன வெள்ளம், ஒரு சின்ன காற்று அல்லது ஒரு சின்ன மழை பெய்தாலே அந்த மணல் வீடு அழிந்து போய்விடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கண்மலையாக கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இங்கே வீடு என்று சொல்லப்பட்டிருப்பதனால நம்முடைய குடும்பம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்முடைய குடும்பம் கிறிஸ்து மேல் அஸ்திபாரமிடப்பட்டு அவருடைய சத்தியத்தில் நம்ம கட்டப்பட்டு வளருவோம் என்றால் நம்முடைய குடும்பத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மணல் மேல், சத்தியம் இல்லாத மாயையான மணல் போன்ற அழிந்து போகக்கூடிய ஒரு இதை ஆதாரமாக வைத்து கட்டப்பட்ட வீடு, சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பம் சிதறடிக்கப்பட்டு போய்விடும். இன்றைக்கு நம்ம எத்தனையோ குடும்பங்களை நேரடியாக பார்க்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே சினந்து கொள்ளுகிற மக்கள் இன்றைக்கு உண்டு இல்லையா? ஏன் கடவுள் எனக்கு இதெல்லாம் தர்றாரு, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் கண்ணு இருக்குதா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அவங்கெல்லாம் மணல் மேல் கட்டப்பட்ட வீடை போல உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் புத்தி உள்ளவனாக, கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடாக என்னுடைய குடும்பம் கட்டப்பட்டு வருகிறதா, என் வாழ்க்கை கட்டப்பட்டு வருகிறதா, அல்லது இந்த மாயையான உலகத்தை நம்பி, உலக காரியங்களை நம்பி அழிந்து போகக்கூடிய இந்த மணல் போல உள்ள காரியங்கள் மேலே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் கட்டப்பட்டு வருகிறதா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க அருமையானவர்களே. ஆமாம், நம்ம உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்படுகிற ஒரு குடும்பமாக இருப்போம் என்றால் இந்த உலகத்தில் வர்ற எந்த பாடுகளையும் நம்மால் சமாளித்து முன்னேறி செல்ல முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. பாருங்க, இந்த வசனம், இந்த அதிகாரம் முடியும் போது இயேசு இது அவ்வளவு அதிகாரம் உள்ளவராக போதித்தார்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிகிறது. ஸோ ஆகவே தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இன்னொரு 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த கதை வடிவில் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ.